வணக்கம். குருத்தோலை ஞாயிறு திருநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஓசன்னா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர். கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பிப்பையும் தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிப்பது வழக்கம். இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகளின் வழியாக அவரை ஒரு கழுதை குட்டியின் மேல் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்பொழுது வழிநெடுக்கிலும் மக்கள் குருத்தோலைகளை கையில் பிடித்து ஓசன்னா பாடல்களை பாடினர். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை திருநாளை கொண்டாடினர். அந்த வகையில் புதுச்சேரியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி இருதயாண்டவர் பசிலிக்காவில் பங்கு தந்தை பிச்சைமுத்து தலைமையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா பாடல் பாடியபடி கோவில்களை சுற்றி பவனியாக வலம் வந்தனர். இதேபோல் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஜென்மராகினி பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் பங்கு தந்தைகள் தலைமையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி ஓசன்னா பாடல் பாடியபடி பவனியாக வந்தனர். அதனைத் தொடர்ந்து பிரார்த்தனை, திருப்பலி நிகழ்ச்சிகள் நடந்தன. காரைக்காலில் பிறப்பு சான்றிதழ், ஆதார் கார்டு உள்ளிட்ட போலி ஆவணங்களை தயாரித்து பிரான்ஸ் குடியுரிமை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக பிரான்ஸ் நாட்டில் பணிபுரிந்து வந்து பிரான்ஸ் நாட்டின் சலுகை பெற்று வந்து ஆள்மாறாட்டம் செய்து வந்த நபரை காரைக்கால் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தோமாஸ் அருள் வீதியில் வசித்து வருபவர் சுப்பிரமணி. இவரது மகன் வடிவேலு. இவர் கடந்த 2010ஆம் ஆண்டிற்கு முன்பு காரைக்காலில் பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை பெற்ற ஹென்றி சௌரிநாதன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹென்றி சௌரிநாதனுக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். சிறிது காலத்திற்கு முன் அவரது மகன் உயிரிழந்த நிலையில் மகள் மட்டும் பிரான்ஸ் நாட்டில் இருந்து வருகின்றார். இந்த நிலையில் கடந்த 2010க்கு பின்பு ஹென்றி சௌரிநாதனும் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து வடிவேல் என்ற நபர் பிறப்புச் சான்றிதழ், ஆதார் கார்டு, பான் கார்டு உள்ளிட்ட அரசு அடையாள அட்டைகளை போலியாக உருவாக்கி ஹென்றி சௌரிநாதனின் 3வது பிள்ளையாக சௌரிநாதன் விட்டர் என்ற பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து அதன் மூலம் பாஸ்போர்ட் ஆகியவற்றை பெற்று பிரான்ஸ் குடியுரிமையும் பெற்று அங்கு சென்று வந்து பிரான்ஸ் நாட்டின் சலுகைகளை பெற்று வந்திருக்கின்றார். இதனையடுத்து 14 ஆண்டுகளுக்கு பிறகு வடிவேல் என்ற நபர் சௌரிநாதன் விட்டர் என்ற போலியான பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து போலி ஆவணங்களை தயாரித்து பிரான்ஸ் குடியுரிமை பெற்றதாக தெரியவந்தது. இதனையடுத்து காரைக்கால் சைபர் கிரைம் மற்றும் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் குருத்தோலை ஞாயிற்றை முன்னிட்டு குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர். இதில் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தில் முக்கிய நாளாக கருதப்படும் குருத்தோலை ஞாயிற்றை முன்னிட்டு இன்று காலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற புனித தூய தேற்றரவு அன்னை ஆலய பேராலயத்தின் பங்கு தந்தை பீட்டர் பால் தலைமையில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக குருத்தோலை பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி புனித பாடல்களை பாடி பவனியாக சென்றனர். இதில் தோமாஸ் அருள் வீதி சந்திப்பிலிருந்து புறப்பட்ட குருத்தோலை பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது.
தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கடையின் உரிமையாளரிடம் சிலர் பணம் கேட்டு மிரட்டுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில வெளியூரை அடுத்த மங்களம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் சிலர் கடைகளின் உரிமையாளர்களை மிரட்டி பணம் கேட்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தகவல் அறிந்த மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சீதர் ரெட்டி அவர்களின் தலைமையில் வெள்ளினூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட வணிகர்களை சந்தித்து குறைகளை கேட்கும் கூட்டமானது நடைபெற்றது. மேலும் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையிலும் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி முன்னிலையிலும் நடைபெற்ற வணிகர்கள் கூட்டத்தில் பேசிய மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சீதர் ரெட்டி, வணிகர்கள் வியாபாரம் செய்யும் இடங்களில் சில நபர்கள் பணம் கேட்டு மிரட்டுவதாகவும் இதனால் கடையின் உரிமையாளர்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பணம் கேட்டு மிரட்டும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது பயமின்றி கடையின் உரிமையாளர்கள் காவல்துறையிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்று, அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்ததன் பேரில் வணிகர்கள் கூறுகையில், இதுபோன்ற பணம் கேட்டு மிரட்டுபவர்களுக்கு எதிராக காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியது தங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு முன்வருவது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தாங்கள் பயமின்றி வணிகம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சீதர் ரெட்டி அவர்களுக்கும் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் பெரியசாமி ஆகியோருக்கு கடையின் உரிமையாளர்கள் நன்றி தெரிவித்தனர். திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரை நியமிக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைந்துள்ள திருநள்ளாறு பகுதியில் காவல் நிலையம் உள்ளது. இக்காவல் நிலையத்தில் வட்ட ஆய்வாளர் பணி கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக காலியாக உள்ளதால் தேர்தல் பாதுகாப்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும், காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதட்டமான வாக்குச்சாவடிகளில் அதிகப்படியான வாக்குச்சாவடிகள் உள்ள தொகுதியான திருநள்ளாறு தொகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் ஆய்வாளர் இல்லாததால் காவல் நிலையத்தில் அன்றாட பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும், சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் தேர்தல் நேரம் என்பதால் தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் திருநள்ளாறு பகுதியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதோடு விரைவாக திருநள்ளாறு காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரை நியமிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அய்யனார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனார் தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமிக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நடைபெற்ற 108 சங்காபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் அய்யனார் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி அய்யனார் தேவஸ்தானத்தில் எழுந்தருளி உள்ள பெரியாண்டவர் சுவாமிக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதன்படி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்கு பூஜை, திரவியாஹூதி வசித்தாரை, பூரணாஹூதி நிறைவடைந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 108 சங்காபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேகா வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் உட்பட ஆலய அர்ச்சகர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி காரமணிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு நடைபெற்ற பூஜையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காரமணிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் அரசு கொறடா ஏக்கடி ஆறுமுகம் மற்றும் பாஜக வணிக பிரிவு தலைவர் சத்யராஜ் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் 1500 பேருக்கு இறைப்பணி சேவகர் புருஷோத்தமன் தலைமையில் சமப்பந்தி விருந்து வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுகவினர் 500 பேர் ராம்குமார் தலைமையில் அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் நடராஜன் ஆகியோர் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் பகுதியில் அதிமுக இளைஞரணி ராம்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் விழா இன்று காலை நடைபெற்றது. காராமணிக்குப்பத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்டு மறைமலையடிகள் சாலை, புஸ்ஸி வீதி, காந்தி வீதி வழியாக லப்வத் வீதியில் திமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்தனர்.
அங்கு திமுக அமைப்பாளர் சிவா அவர்கள் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். திமுகவில் இணைந்தவர்களை பொன்னாடை அணிவித்து வரவேற்ற அமைப்பாளர் சிவா அவர்களுக்கு திமுக உறுப்பினர் சேருவதற்கான படிவத்தை வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தகவல் தொழில்நுட்ப அணி அருண், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கிருபா சங்கர், சிறுபான்மை அணி அலெக்சாண்டர், தொண்டர் அணி கருணாகரன், தோமசா கண்ணன், மாணவர் அணி கண்ணன், தொகுதி அவைத்தலைவர் பானு கணேசன், துணை செயலாளர் சங்கீதா, மாநில பிரதிநிதி முருகன், கிளை பொறுப்பாளர்கள் ரவி என்கின்ற ஞானசேகரன், சாமிதாஸ், வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ஞானராஜ், கிளை செயலாளர்கள் ஆதிகேசவன், உலகநாதன், செல்வம், ரமேஷ், ஜெகதீஷ்குமார், அருண், திலீப், நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட தலித் கூட்டமைப்புகள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுச்சேரி தலித் கூட்டமைப்புகளின் ஒருங்கிணைந்த ஆலோசனை கூட்டம் பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் நீல கங்காதரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தலித் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ராமசாமி, ஒருங்கிணைப்பாளர் ராமமூர்த்தி, பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பழங்குடியின மக்கள் தலைவர் ஏகாம்பரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தலித் அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட தலித் கூட்டமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சார்பாக மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகின்றார். இதனையொட்டி காங்கிரஸ் கட்சி பல்வேறு பிரிவினர்களுடன் தொடர்ந்து தேர்தல் பணியாற்றுவது குறித்தும் பொதுமக்களிடம் எவ்வாறு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவி பஞ்சகாந்தி தலைமை தாங்கி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மக்களிடம் எதிர்வரும் தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது குறித்தும் பாஜக அரசால் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறித்தும் பிரச்சாரம் செய்ய அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ரமா வைத்தியநாதன், விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மத்தியிலும் மாநிலத்திலும் மொத்த ஆட்சி மூலமாக ஒரே எண்ணம் கொண்ட ஆட்சி நடக்கின்ற பொழுது மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கேட்டு பெற முடியும் என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அக்கட்சி முன்னிறுத்தியுள்ளது. இதனையடுத்து நமச்சிவாயம் கூட்டணி கட்சிகளை சந்தித்து ஆதரவு கோரி வருகின்றார். அந்த வகையில் புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு சென்ற வேட்பாளர் நமச்சிவாயம் பாமக நிர்வாகிகளோடு கலந்தாலோசனை செய்தார். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த ஆட்சி, இந்த ஒத்த ஆட்சி மூலமாக ஒரே எண்ணமுள்ள ஆட்சி நடக்கின்ற பொழுது மாநிலத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கேட்டு பெற முடியும். ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த 5 ஆண்டுகளில் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்தவித வளர்ச்சியும் செய்யவில்லை. இதையெல்லாம் மக்கள் முன்னிறுத்தி நாங்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் கொடுத்தோமோ அதை நிறைவேற்றியிருக்கின்றோம். மேலும் எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக செல்லுகின்ற பொழுது புதுச்சேரி மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு கடந்த காலங்களில் கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்களுக்கு உயிர் கொடுத்து அந்த திட்டங்களை புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தி தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு நான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு பாலமாக இருந்து அதை மாநில மக்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்றவர், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்த பிறகு ரூபாய் 1750 கோடிக்கு பணம் மத்திய அரசிடமிருந்து மானியமாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு 1250 கோடி அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி மத்திய அரசின் உதவியோடு செயல்படுத்தி வருகின்றோம் என தெரிவித்த நமச்சிவாயத்திடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், எங்களை குறை சொல்லும் காங்கிரஸ் கட்சியானது மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுதும் புதுச்சேரியை சேர்ந்த காங்கிரஸ் மத்திய அமைச்சர் இருந்த பொழுதும் பெற்றுத்தராத மாநில அந்தஸ்தை எங்களிடம் எப்படி கேள்வி கேட்க முடியும்? காங்கிரஸ் MP பாராளுமன்றத்தில் 4 கேள்வியை எழுப்பியதோடு சரி, எந்த திட்டத்தை கொண்டு வந்தார், எவ்வளவு நிதியை பெற்று வந்தார், எதுவும் இல்லையே என்றவர், எதையும் பெற்றுத்தர முடியாத பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவையா என கேள்வி எழுப்பினார். மேலும் அவர்,
MP வைத்திலிங்கமே சொல்லியிருக்கின்றார், பாராளுமன்றத்திற்கு செல்ல விருப்பமில்லை என்று. பாராளுமன்றத்திற்கு செல்ல விருப்பம் இல்லாதோருக்கு நாம் வாக்களித்தால் புதுச்சேரிக்கு எப்படி எல்லா திட்டங்களும் வரும்? அதை பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றவர், ஆர்வமில்லாத, போக விருப்பமில்லாத, மனமில்லாத ஒருத்தரை வலுக்கட்டாயமாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அனுப்பினால் அங்கே சென்று தயிர் சாதம் சாப்பிட்டு விட்டுதான் வருவார் என நமச்சிவாயம் விமர்சனம் செய்தார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வைத்திலிங்கத்திற்கு இந்திய தேசிய இளைஞர் முன்னணி ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்திய தேசிய இளைஞர் முன்னணி பொதுச் செயலாளர் தாமரைக்கண்ணன் மற்றும் துணைத் தலைவர் எட்வின் ராஜ் ஐசக் தலைமையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கும் நோக்கத்தோடு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்திய தேசிய இளைஞர் முன்னணியின் துணை பொதுச் செயலாளர் ராஜேஷ், செயலாளர் அந்துவான், மணிபால், விமலவேந்தன், பிரேம்குமார், இணை பொருளாளர் மகேந்திரன், பாகூர் தொகுதி தலைவர் வினோத் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் நமச்சிவாயம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற புதுவை மாநில தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவர்களின் ஆலோசனைப்படி மாநில தலைவர் செல்வகணபதி அவர்களின் வழிகாட்டுதலில் பாரதிய ஜனதா கட்சியின் புதுவை மாநில பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அவர்களையும், அரசியல் ஆசான் முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கின்ற கோதண்டராமன் ஐயா அவர்களையும், கணபதி அவர்களையும் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க தொகுதி பொறுப்பாளர் ரவி அட்வொகேட், தொகுதி தலைவர் வசந்தகுமார், மாநில துணைத் தலைவர் பழனி மற்றும் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோருடன் மாவட்ட தலைவர் பொதுச் செயலாளர், மாநில தொழில்துறை தலைவர் செல்வகுமார், மாநில OBC அணியின் செயற்குழு உறுப்பினர் ராமபாண்டியன், மாவட்ட இளைஞரணி, மாநில மகளிரணி கிளை தலைவர்கள், கிளை பொறுப்பாளர்கள், புதுவை மாநில அரியங்குப்பம் தொகுதி பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். களித்தேத்தால்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதகடிப்பட்டு அடுத்த களித்தேர்த்தால்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள களித்தீர்த்த கலியுக வரத ஆஞ்சநேயர் ஆலயம், சீதா கோதண்டராமர் லக்ஷ்மணன் ஆலயம், திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி 22ஆம் தேதி மங்கள இசை, தேவதா அணுகை மற்றும் விக்னேஸ்வர பூஜையும், முதல் கால யாக பூஜையும், 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. இதனையடுத்து இன்று முக்கிய நிகழ்வாக காலை 10:30 மணிக்கு அனைத்து கோவில்களில் உள்ள பரிவார மூர்த்தியின் மூலவர்கள் மற்றும் விமான கோபுரங்கள் மற்றும் கொடி மரத்திற்கும் வேத சாற்று முறைப்படி புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் தனசேகரன், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழுவினர், கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். நாவலர் பள்ளியில் 2004ஆம் ஆண்டு படித்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வகுப்பாசிரியர் பசுபதிராஜன் அவர்களுடன் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிணைந்து இத்தனை ஆண்டுகால மாணவர் ஆசிரியர் நல்லுறவினை கொண்டாடும் வகையில் நாவல்குளத்தில் உள்ள ஷைன் ஹோம் ஆதரவற்றோர் இல்ல குழந்தைகளுக்கு ஆசிரியர் தலைமையில் காலை உணவளித்தனர். ஆசிரியர் பசுபதிராஜன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி மகிழ்ந்து கொண்டாடினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.